திரு துரைக்கண்ணா எப்படி பார்க்குறீங்க? வைத்திலிங்கத்தினுடைய பேச்சில் என்னென்ன அர்த்தங்கள் பொதிந்திருக்கு? யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணையும் வரையில் இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒருங்கிணைவே இல்லை, வெளியேற்றப்பட்டவர்கள் சில தனிநபர்கள்ங்கிறத அவங்க ஸ்டாண்டு. இல்லை இல்லை, எந்த தனிநபர்களோ அல்லது ஒரு அரை வாக்கு ஒரு வாக்கு இருக்கோ, 1% 1% இருக்கோ, இந்த கட்சி ஆமாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார் அவருடைய முதல் பொதுக்கூட்டத்திலேயே. சட்டப்பேரவையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் தொண்டர்கள் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். நிச்சயமாக அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். அந்த நம்பிக்கையில் தான் பல லட்சக்கணக்கான கட்சியினுடைய உறுப்பினர்களும் லட்சக்கணக்கான நிர்வாகிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை என்பது நீடித்தால் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு நாமளே கொண்டு வருவதற்கு உதவியாகிவிடும். எனவே தலைவர்களுடைய நோக்கத்தின்படி திமுக எதிர்ப்பு என்பது மங்கி வருகிறது. திமுக எதிர்ப்பு உணர்வு தொண்டர்கள் மத்தியிலே குறைஞ்சிருச்சு. அண்ணா திமுகவிற்காக வெற்றிக்காக களமாடியமா படுத்துட்டான். 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களிச்சவன் விக்கிரவாண்டியில் ஒரு 30-40 பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டான். நிலைமை மோசமா இருக்கு. எனவே ஒன்றிணைவோம் ஒருங்கிணைவோம்ங்கிறத இதுவரையிலும் திரு ஓபிஎஸ் சசிகலா தரப்புல சொன்னதை இந்த 6 பேர் மரியாதைக்குரிய அரசியல் விமர்சகர் அன்பு நண்பர் கலை சொன்னார்ல, 6 பேர் பார்த்ததை யாரும் சொல்லல. அந்த 6 பேர்ல 3 பேரை நான் சந்திச்சேன், பேசினேன். ஏனென்றால் 52 ஆண்டுகளாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணுக்கமாக பயணிக்கிறவன் என்கிற முறையிலே மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது எனக்கு இருந்த ஒரு ஈடுபாடின் காரணமாக இந்த கட்சி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி கட்சியாக வர வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் அவர்கள் சந்தித்த போது சொன்னாங்க. 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க சார். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியோடு கள யதார்த்தம் கள நிலவரம் இல்லை. இவங்க எல்லாருமே எடப்பாடியை விட சீனியர். கிட்டத்தட்ட 8-10 முறை தேர்தலை சந்தித்தவர்கள், பல முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள். கள நிலவரம் தெரியும். திரு செங்கோட்டையன், அத்த விஸ்வநாதெல்லாம் மாணவ பருவத்திலிருந்தே திராவிட இயக்கத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயணித்தவர்கள். திரு கலை மிகச்சிறந்த அரசியல் விமர்சகர், அதில் மாற்று கருத்து இல்லை. பல விஷயங்கள் சொல்றார். ஓபிஎஸ் தான் அந்த குடும்பத்தையே வெளியேற்றினாருன்னு. நீங்கள் மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்களை நீங்கள் தான் கட்சியின் பொதுச்செயலாளர் இருக்க வேண்டும்னு ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட தலைமை கழக நிர்வாகிகள் 26 பேர் கையெழுத்து போட்டு அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. ஆனால் அவரை நீக்க தீர்மானம் என்பது ஆர் வைத்தியலிங்கம் என்கிற ஒரே ஒரு நபர், அவரை மட்டும் வச்சுதான் கொண்டு வர்றாங்க. 26 பேருமே 25 பேர் காணா போயிட்டாங்க. சரி, ஓகே. நம்ம கடந்த காலத்துல நீங்க சொன்ன விஷயத்துக்கே நான் வரேன். நீங்க 3 பேரை பார்த்து பேசுனீங்க, 2.5 மணி நேரம் பேசுனாங்க. நீங்களே என்ன பேசுனாங்க? அதற்கு எடப்பாடியினுடைய பதில் என்னவா இருந்ததா சொன்னாங்க? அதுதான் சொல்றேன். கள யதார்த்தம் கள நிலவரம் என்பது மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். நீங்களே பொதுச் செயலாளராக இருங்கள். யார் திரு எடப்பாடி சொல்லியிருக்காங்க. நீங்களே பொதுச் செயலாளராக இருங்கள், நீங்களே முதலமைச்சராக இருங்கள். நீங்கள் அதற்கு ஒப்புக்கொண்டால் அவர்களிடம் நாங்கள் பேசி சமாதானப்படுத்தி கொண்டு வரணும். இருதரப்பும் முத்தரப்பும் பேசிட்டு இருக்காங்க, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. சரி, பல்வேறு இடங்கள்ல அங்கங்க சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு எடப்பாடியினுடைய பதில் என்ன? எடப்பாடியுடைய பதில் என்பது தேவையில்லை, அவசியம் இல்லை. நான் சில வியூகங்கள் வகுத்திருக்கிறேன். சில வியூகங்களை வகுப்பதற்கு திறமையான ஆட்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறேன் வியூகம் வகுப்பதற்கு. எனவே அவர்களை வைத்து கட்சியையும் பலப்படுத்தி கொண்டு போயிருவேன் அப்படிங்கிறார். நீங்க கிட்டத்தட்ட 2,06,00,000 உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்று சொல்லுகிறார் திரு எடப்பாடி அவர்கள். நீங்க 1 கோடி ஓட்டு போட வாங்க முடியல. பார்லிமெண்ட் தேர்தல் அது வேற. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் ஏன் ஓட்டு போடல சார்? அவன் தலைமை மேல நம்பிக்கை இல்லை, தலைமையினுடைய செயல்பாடுகளில் திருப்தி இல்லை, தலைமையின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை, தலைமையின் போக்கு சரியில்லை என்றால் அந்த தலைமைக்கு பாடம் கற்பிப்பான் அதிமுக. அதுதான் 1996 நான் அப்படியே வரேன். திமுக 2 கோடி தான் கிளைம் பண்றாங்க. ஆமா, அவங்களுக்கு 1,26,000 வாக்கு, 1,26,000. ஜெயலலிதா காலத்திலே 1.5 கோடி தொண்டர்கள் நாங்க. 1.5 கோடி வராம தான் இருந்தது. நான் அதை கேட்க வரேன். ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமியை திட்டமிட்டு இப்படியான ஒரு பிம்பத்துக்குள்ள கொண்டு வர்றீங்களா? ஒண்ணு இல்ல, 2001க்கு பிறகு 2004 40க்கு 40ன்னு ஒரு மோசமான தோல்வியை அதிமுக சந்திக்குது செல்வி ஜெயலலிதா தலைமையில இரட்டை இலையில. 2006லையும்
61 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று எதிர்க்கட்சி இடத்துக்கு தான் வந்தாங்க. 2009 அப்போ ஈழப்போர், இனப்படுகொலை உள்ளிட்ட பல விஷயங்களை களத்தில் பேசி திமுக காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற ஒரு பெரிய நிலைப்பாடு எடுத்து எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. 40 சேர்த்து 28, 12 அதிமுக 12ன்ற இடத்துல சுருங்குது, தோல்வியை சந்திக்குது. 2011 தான் அதிமுக தேமுதிக கூட்டணியோடு சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்கிறாங்க. அப்போ 10 வருஷமா அதிமுக எந்த இடத்துல 2006 உள்ளாட்சி தேர்தல் தோல்வியும் வச்சுக்கிடுவோம், இந்த விஷயங்கள்ல அதிமுக வெற்றி பெறவே இல்லை. அப்ப செல்வி ஜெயலலிதாவின் தலைமை குறித்தோ இல்லை செல்வி ஜெயலலிதாவின் செயல்பாடுகள் குறித்தோ கேள்வி எழுப்பப்பட்டதா? ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் திட்டமிட்டு இந்த மாதிரியான கேள்விகளுக்குள்ள சுருக்கப்படுறாரா, இல்ல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2014 நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் 2016 சட்டப்பேரவை தேர்தலிலும் தமிழ்நாடு முழுவதும் இந்திய எந்த தேர்தல் களத்திலையும் ஒரு மாநில கட்சி வெற்றி பெறல. நான் சொல்றேன் இந்த 10 வருஷ டென்யூர் தான கேக்குறேன். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 24 தோத்துட்டாரு, 26 வரைக்கும் ஒரு டைம் கொடுப்போம். அதுக்குள்ள ஏன் நீங்க எடப்பாடி பழனிசாமி 2019 இருந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறீங்க? மரியாதைக்குரிய இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த ஆளுமை, செல்வாக்கு என்பதும் மக்கள் ஆதரவு என்பதும் தொண்டர்களுடைய ஈர்ப்பு என்பதும் அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவருக்கு இருந்த அந்த ஈர்ப்பு, ஆளுமை என்பதும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதை 100% நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்றேன் சார். வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன் தெரிஞ்சிருக்கேன்னா நீங்க சேர்த்தே பதில் சொல்லுங்க. 2006 செல்வி ஜெயலலிதா 61 சீட்டு வாங்கி எதிர்க்கட்சியா வர்றாங்க. 2 முறை அதிமுக ஆளுங்கட்சியா இருந்து 2021 கூட்டணியோட 75 சீட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாரு. அதிமுக 66 சீட்டு, ஒரு சீட்டு பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட 66 ரெட்டையில ஜெயிக்குது. அப்ப செல்வி ஜெயலலிதாவால கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி 2 அதிமுக பீரியடுக்கு அப்புறம் அதிருப்தி அலைகளையும் கடந்து ஜெயிக்கிறாருன்னா அப்ப இந்த இடத்துல வெற்றியை நீங்க பார்க்கணுமா இல்லையா? அவரு கரிஸ்மா இல்ல, அவர் 2 பேர் மாதிரி அவர் கிடையாது அப்படின்னு திட்டமிட்டு ஏதாவது 2011 கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுல 52 சட்டமன்ற தொகுதிகளில் 1977 இருந்து மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து 6 முறை 7 முறை, பொள்ளாச்சியில் 9 முறை தொடர் வெற்றி பெற்றது. 51 தொகுதிகள் 2011 வெற்றி பெற்ற அதே தொகுதி தான் 51 தொகுதியா அவர் பெற்றிருக்கார். அதிகமா 14 தொகுதிகள் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் தான் பதிவு. சரி, காலமெல்லாம் அங்க கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. தனிப்பட்ட அவர் செல்வாக்கு என்பது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன நடந்தது? அவருடைய தனிப்பட்ட, எங்க அம்மா பிறந்த பூமி, நான் பிறந்த பூமி, எனக்காக நீங்க விட்டு கொடுங்க சொன்னார்ல, எல்லாம் விட்டு கொடுத்தாங்கல்ல. என்ன வாங்கினார்? ஒரு தமாக வந்து கிட்டத்தட்ட 65,000 வாக்கு வாங்கியிருக்காரு. 16,000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாரு. 65,000 வாக்குல ரெட்டையில தோற்குது சார். என்ன செல்வாக்கு அவருக்கு? 2010 பெண்ணாகரத்துல அதிமுக என்ன நிலையில இருந்தது? அதாவது இல்ல கடந்த காலங்கள்ல நடந்து நிறைய நடந்திருக்கு, அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஆனால் இன்றைக்கு கள யதார்த்தம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பின்னடைவை, சரிவை சந்தித்திருக்கிறது. எனவே பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே, ஏன்னா ஒரு வலிமையான ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்குது. 12க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கே ஒன்றிணைந்திருக்கிறாங்க. அப்போ அதை களத்தில் வீழ்த்தணும்னு சொன்னா நீங்க வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக தானே, கூட்டணிக்காவது 4 பேர் வருவாங்க. அப்ப நம்பிக்கையோட களம் இறங்குவான். யாரு? அதிமுக தொண்டனும் கட்சி ஜெயிச்சிடணும் களம் இறங்குவான். நம்பிக்கையற்ற சூழல் இப்ப இருக்கு. அதனாலதான் வைத்தியலிங்கம் சொல்றார், இந்த 1.5 ஆண்டுகள் அவர் ஒரு காலக்கெடு கொடுத்திருக்காரு, அது நடக்கும் நம்புறீங்க இருக்கு. நிச்சயமாக நடக்கணும். சரி, நிறைவு கருத்து. இந்த விஷயத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு எந்த தலைவரையுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவரையுமே ஒப்பிடவே முடியாது. அவர் அந்த கட்சியை தொடங்கிய நேரத்தில் ஒட்டுமொத்தமாக தன்னெழுச்சியாக மக்களும், பள்ளி மாணவர்களும், கல்லூரி மாணவர்களும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து போராடினாங்க. 1973 நாடாளுமன்ற, திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 3 பெரும் அரசியல் சக்திகள், இந்திய தேசிய காங்கிரஸ், மத்திய ஆட்சி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் மாநில ஆட்சி கட்சி, ஆகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் சக்திகளை புதிய சின்னம், புதிய வேட்பாளர் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார். 77, 80, 84 தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளிகளில் பேசப்பட்ட மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதியை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே வர முடியாமல் ஒரு மிகப்பெரிய தொடர் வெற்றியை, ஆட்ரிக் வெற்றியை பெற்றவர். எனவே அவருக்கு இணையாக இவங்க போய் தனி கட்சி தொடங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கலைஞனுடைய ஆசையாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் அது வராது. கட்சி எங்கள் கட்சி தான், பிரிஞ்சு போயிடுச்சு.
நாங்கள் ஒருங்கிணை போகிறோம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த முயற்சி இல்ல நடக்குது. பிஜேபியின் குரலா தான் இவங்க எல்லாம் ஒழிக்கிறாங்கங்கறத எப்படி பாக்குறீங்க? இல்லை அது சுருக்கமா அரசியல்ல இந்த நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அடிக்கடி இந்த டயலாக் 50 வருஷம் 60 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய நீட்சியாக தான் இதையும் பார்க்குறோம். ஒரு இக்கட்டான நிலையில் முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 4 ஆண்டுகள் இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துவதற்கு பாஜக துணை நின்றது, பிரிந்து கிடந்த சக்தியை ஒன்றிணைவதற்கு பாஜக துணை நின்றது என்கிற அடிப்படையில் திரு ஓபிஎஸ்னுடைய பார்வை பாஜக கூட இருக்கு. பாஜக கூட இருக்கு. இல்லங்க, நட்பு சக்தியா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப இயைந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கிறது தான் நான் இயைந்து என்ன டெல்லியில ஏதாவது போய் அவங்களா வெளியேற்றும் வரை நான் கூட்டணியை விட்டு போக மாட்டேங்கிறது என்ன வார்த்தை? இதே டைலாக்கா மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 2021 தேர்தல் முடிஞ்சோடனே சிவி சண்முகம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். பாஜகவுல தான் மிகப்பெரிய தோல்வி நமக்கு கிடைச்சது. அன்னைக்கு ஈவினிங் ஒரு கூட்டறிக்கை வருது. அந்த கூட்டறிக்கையில 2 பேரும் கையெழுத்து போட்டு தான் வருது. முதல் அறிக்கை 10 நிமிடத்துல திரு ஓபிஎஸ் வெளியிட்டுட்டார். அடுத்ததாக திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறீங்க, முதல்ல ஓபிஎஸ்க்கு தான் பதறுது அப்படின்னு. அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாரு, பாஜகவோடு நாங்கள் எந்த பிரிவினையும் பிளவும் இல்லை, தொடர்ந்து இந்த கூட்டணி இருப்போம் அப்படின்னு சொன்னார். அதனால காலம் தீர்மானிக்கிறது அந்த சூழலை. அதன் பிறகு ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது அந்த ஒன்றுபட்ட அதிமுக எடுக்கிற முடிவுக்கு எல்லோருமே திரு ஓபிஎஸ் சசிகலா எல்லோரும் கட்டுப்படுவார்கள். அதுதான் யதார்த்தம்.